வணக்கம் சகோதரர்களே, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போது உங்களுக்கு துபாய்க்கு ஒரு எலக்ட்ரிஷியன் தேவை. அதை பற்றி பார்ப்போம். 3000 ரூபா சம்பளம் கிடைக்கும். 10 hours டியூட்டி. ஓகே, அதுக்கு மேலே இருந்தால் ஓவர் டைம் இருக்கும். இது ஒரு ஷேக் கம்பெனியாக. ஃபிஷ்ஷு இருக்குல்ல, ஃபிஷ்ஷு ப்ரான்ஸ், இந்த கடல் சம்மந்தப்பட்ட பொருட்களை ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி. ஓகே, இது என்னன்னு காமிக்கிறேன். இதுதான் அது. ஓகே, இதில் கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ், ஃப்ரீசர்ஸ் நிறையா இருக்கும், அப்புறம் ப்ரொடக்ஷன் லைனிங் இருக்கும். இதை பார்த்துக்கணும். இதுக்கு தான் அந்த அப்போ இது இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிஷியன்ஸ். இது யாராக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதைத்தான் பற்றி சொல்லியிருக்கு. இது வந்து துபாய். 3000 dirham சேலரி. எம்ப்ளாய்மெண்ட் விசா, அங்கிறது போகும்போதே எம்ப்ளாய்மெண்ட் தந்துடுவாங்க. 10 நாள் ஆகும். ஒரு வாரத்துலேருந்து 10 நாளில் விசா தந்துடுவாங்க. மெடிக்கல் ஒரு ஃபார்மாலிட்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்குது 90,000. ஓகே, சேலரி நல்ல சேலரிங்கிறதுனால தைரியமாக போகலாம். எப்படி ஒரு 60,000 செலவெல்லாம் போனாலும் வீட்டுக்கு அனுப்பலாம். இதில் ஃபுட்டு இல்லை. என்ன ஃபுட்டு, அங்கே ரூம்லாம் நல்ல ரூமு. தமிழ்காரர் தான் அந்த வேக்கன்சி கொடுத்தாரு. ஓகே, ஒருத்தர் மூலம் வந்தது. இதுக்கு என்னென்னா, ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா டிப்ளமோ ஹோல்டர் இன் எலக்ட்ரிஷியன், இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, கொஞ்சம் இங்கிலீஷ் பேசணும். ஏன்னா அந்த அரபி நல்லா இங்கிலீஷ் பேரும், அடிக்கடி அவர் கூட நிற்கணும். ஸோ இந்த ஜாப்பு ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இது யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், பேசி கொடுப்போம். ஓகே, நான் சொல்லிட்டேன். இது 90,000 அழைச்சிட்டு போகணும். அட்வான்ஸ் இல்லை. ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எலக்ட்ரிஷியன் இருந்தால் யாராவது எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.